உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாலமன் ஞானி. பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் அவருடைய அன்பும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்துவின் மூலமாய் இருப்பதாக. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்பதற்காக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காகவும் பாக்கியம் பெறுவீர்கள். அது மாத்திரமல்ல, காண்கிற கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, கேட்கிற காதுகளும் பாக்கியம் உள்ளது. ஆகவே மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை இதுவரை கேட்பதற்காக முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைய நாளில் நாம் பார்க்கிற பகுதி என்னவென்றால், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் ஒரு 3 பகுதியை நாம் பேசியிருக்கிறோம். அதில் இது ஒரு விசேஷமான ஒரு பகுதியாக இருக்கும். ஏன்னா அது தனியாக பிரித்து நம்ம பேசியிருக்கிறோம். சில காரியங்களை பொறாமை, விரோதம் இதெல்லாம் நம்ம மாம்சத்தின் கிரியையில் பேசியிருக்கிறோம். அதுக்காக தேவன் பாராட்டவில்லை, அறிவிப்பதற்காக பாராட்டுகிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சிலர் உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடு, அதையும் நாம முழு மனதோடு தான் தேவனுக்கு பணி செய்யணும். நம்முடைய விரோதம், நம்முடைய பொறாமை, நம்முடைய சுத்த மனது இல்லாமல் இந்த மாதிரி வேலை செய்யும்போது சுபாவங்களை தேவன் தனியாகவும் வார்த்தைகளை தனியாகவும் தேவன் பிரித்து பார்க்கிறார். அப்போ அறிவிப்பாளருக்காக சந்தோஷப்படுகிறாரா, அறிவித்தவருக்காக சந்தோஷப்படுகிறாரா? ஒரு கேள்வி கேட்டோம். அறிவிப்பாளருக்கு தான் சந்தோஷப்படாம அறிவிக்கிற ஒருத்தருக்காக தான் சந்தோஷப்படுகிறார். அப்போ யார் அறிவிக்கிறாங்கன்னா கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா பொறாமையாக இருக்காங்க, விரோதமாக இருக்காங்க, சிலர் நல்மனதாக இருக்காங்க, சிலர் அன்போடு இருக்கிறாங்க, சிலர் விரோதமாக இருக்கிறாங்க, சிலர் வஞ்சகமாக இருக்காங்க, சிலர் அவரை பற்றின உணர்ந்து கொள்ளுதலோடு அறிவிக்கிறாங்க. அப்போ இதில் இந்த 2 சாராரை பற்றி நம்ம பார்த்தோம். பொதுவாக நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியமானது வஞ்சகம். வஞ்சகம் அதனுடைய வஞ்சகம் மற்றவர்களை வஞ்சிப்பது. இப்போ வஞ்சகத்தினால் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? நம்ம 1:18 வாசிப்போம். நாம் இன்றைக்கு பார்க்குற தலைப்பானது வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். கேள்வி என்னவென்றால், வஞ்சகத்திற்காக சந்தோஷப்படுகிறாரா? உண்மைக்காக அறிவிப்பது சந்தோஷப்படுவது சரியா இருக்கலாம். பாருங்க, 2 கலந்து இருக்கு. சில வார்த்தைகளாக நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமானதா இருக்கிறது. இயேசு ஒரு சமயம் சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவங்கள் அல்ல அப்படின்னாரு. அவர் என்ன நினைச்சு சொன்னார்னா, காட்டி கொடுக்க போகிறவனை அறிந்தபடியினால் அப்படி சொன்னார். சில நேரங்களில் பாராட்டு பெறுவது பொல்லாதது எப்பொழுதுமே பாராட்டு பெறாது, உள்ள இருக்கிற மக்கள் பாராட்டு பெறுவாங்க. சில நேரங்களில் எல்லாரையும் சேர்த்து உள்ளுக்குள்ள ஒருவரை நினைத்து சொல்லுகிற காரியங்களும் இருக்கிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்குற காரியமானது வஞ்சகம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வஞ்சிக்கிறதுனா எப்படி வஞ்சிக்கிறது, வஞ்சகம் என்றால் என்ன? இந்த வஞ்சகத்திற்குள் தந்திரமும் இருக்கிறது, ஏமாற்றுவதும் இருக்கிறது, மற்றும் அதுக்குள்ளே மாற்று வேலையும் நடக்கிறதா என்பதை பற்றி பார்க்கிறோம். சில உதாரணங்களோடு நாம் பார்க்கிறத. ஆதியாகமம் 29:25 காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகிலுக்கல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். யாக்கோபு ராகிலுக்காக 7 வருஷம் ஆடு மேய்த்தாள். ஆனால் லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினான். அவன் இந்த ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்தான். ஒருவேளை அங்க இருக்கிற வழக்கங்கள்லாம் மாறா இருக்கலாம். ஆனாலும் யாக்கோபு சொல்லுகிறார், நீ எனக்கு வஞ்சகம் பண்ணினீர். இப்போ வஞ்சகம் என்பது அதுக்குள்ள ஒரு தந்திரமான ஒரு யோசனை இருக்கிறது.
ஒருவருக்கு வெளியே காட்டும்போது நல்லதாகவும் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள தந்திரமும் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், மற்றும் மாற்று வேலையும் இருக்கும். இதுக்கான வேலை தான் இதுதான் தந்திரம். குழந்தைகளாக இருக்கிறவங்க, பலவீனமான மக்கள் இதை கண்டுபிடிக்கிறது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கும். வஞ்சகம் என்பது பார்ப்பதற்கு காணாதபடியினால வெளியே சீக்கிரம் தெரியாது. இப்போ பவுல் கட்டப்பட்டிருக்காரு, இப்போ இவங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆவியானவர் பவுல் மூலமாக மட்டும்தான் சொல்கிறாரு. பொறாமை, விரோதம், வஞ்சகம், சுத்த மனதில்லாத இது சொல்கிறாரு. சொல்லின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே இருக்கிற மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஓ, இவங்க பவுல் போன உடனே டக்குன்னு சத்தியம் அறிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிருவாங்க. அப்படித்தானே? சரியா? அவங்க சொல்லலைன்னா, ஆவியானவர் சொல்லலைன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு பலவான்கள் கிடையாது. தெரிஞ்சா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க அங்க இருக்கிற மக்களை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. பவுல் மேல இருக்கிற விரோதமும் இருக்கிறது, பொறாமையும் இருக்கிறது. பாருங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் எப்பவுமே உள்ள இருக்கிறாங்க. கேள்வி என்னவென்றால், வஞ்சகம் என்பது பார்ப்பதற்கு முதலாவது காணாதபடியினாலே, இருதய சம்பந்தமாக இருக்கிறபடியினால், எதிர் தரப்பினருக்கு அறியாதபடியினாலே அது முதல்ல சந்தோஷம் கொடுப்பது போன்றுதான் இருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, நமக்கு சத்திய அறிவிக்க ஒருத்தர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஏமாற்றப்பட போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யல பொழுது தெரியாது. ஆனா அது பழிவாங்கும் வேலைக்கும் தந்திரமாக கையாளப்பட்ட அநேகரை நம்ப வைத்து ஏமாற்றுகிற வேலையா கூட இருக்கும். அப்படிதான் இருக்குதா? இப்ப நான் சொன்ன இல்லையா மேல, வஞ்சகம் என்பது பார்ப்பதற்கு காணாதபடியினாலே இருதய சம்பந்தமாக எதிர்த்தரப்பினருக்கு அவங்க அறிய முடியாமல் இருக்கிறபடினால சந்தோஷத்தை கொடுக்கும். பார்க்கறதுக்கு நல்லவங்க தான், நல்லதுதான் செய்வாங்க அப்படின்னு தோணும். ஆனா அது பின்னாடி தான் தெரியும். ஏன்னா எது மேலோங்கி நிற்கிறது, அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதா அல்லது வஞ்சகமா, அவங்களை கெடுக்கிறதா, இதுதான் அங்க நிற்கிறது, மேலோங்கி நிற்கும். அப்போ முன்னாடி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சு. அது என்ன? அது அவங்களை ஏமாத்துறதுக்கான முதலாவது வழிமுறை. அது முதலாவது இந்த மக்களுக்கு தெரியல. ஆனா அது பழிவாங்கும் வேலையாக்கும், பவுலை பழிவாங்கும் வேலையா கூட அது இருக்கும். தந்திரமாக கையாளப்பட்ட அநேகரை நம்ப வைத்து ஏமாற்றுகிற வேலையாகவும் இருக்கும். எவ்வளவு சூழ்ச்சி இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள. அந்த காரியங்களை கொஞ்சம் ஒரு உதாரணத்தின் மூலமா விளக்குவோம், ரொம்ப அருமையா இருக்கும். 1-2 உதாரணங்கள் கண்டிப்பாக நான் தருவேன். ஆதியாகமம் 34:1-7 நம்ம படிக்க போறோம். அது இந்த சம்பவமானது உங்களுக்கு தெரியும். யாக்கோபனுடைய குமாரத்தி சீகேம் அந்த தீனாள் என்பவளை தீட்டுப்படுத்தின சம்பவம் பாருங்க. இதுல எப்படி மேல சொன்ன பார்ப்பதற்கு காணாமலும் கேட்பதற்கும் செயல் வடிவத்திலும் சந்தோஷமாகவும், பிறகு அது பழிவாங்கு வேலையாகவும், பிறகு தந்திரமாக கையாளப்பட்ட அநேகர் நம்பவத்து ஏமாற்ற வேலையா இருக்கு என்பதை இதன் மூலமா நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நிரூபிச்சு காட்டுவோம். இந்த சொன்ன வார்த்தை எப்படி உண்மையா இருக்கு பாருங்களேன். யாக்கோபின் குமாரத்தி தீனால் சீகேமினால் தீட்டுப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் அவளுடைய சகோதரர்களின் நிலை என்ன, எப்படி இருந்துச்சு? 34:5-6 வாசிப்போம். தன் குமாரத்தியாகிய தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியில் இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தார். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபுடைய பேசும்படி அவனிடத்தில் வந்தார். இதுவரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள யாக்கோபுக்கும்
தெரியும். இனிமேல் பிள்ளைங்கள் வந்துடுவாங்க, அவங்களுக்கும் தெரியும். இப்போது அவர் தகப்பன் வர்றார், பேசுறதுக்காக வர்றாரு. 34:7. இப்போ யாக்கோபின் குமாரர்கள் சீகேமின் மேலே எப்படிப்பட்ட, அதாவது சீகேம் தன்னுடைய சகோதரியை தீட்டுப்படுத்திட்டார் இல்லையா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க, நாம கூட எப்படி தான் இருப்போம். 7ஆம் வசனம், யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்தது செய்யத்தகாத மதிகட்ட காரியத்தை இஸ்ரவேலிலே செய்ததினால் அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். சரி, இப்படிதான் பவுல் மேலேயே சிலர் விரோதமாக இருக்கிறாங்க, சிலர் கோபமாகவும் இருக்காங்க. பாருங்க, விரோதம் இருந்தால் கோபம் இருக்கு இல்லையா. சிலர் பொறாமையாக இருக்கிறாங்க. பொறாமை என்ன செய்யும்? மற்றவங்களுக்கு கெடுக்க வேலை செய்யும். சிலர் வஞ்சகமாக இருக்காங்க. வஞ்சகமாக இருக்க என்ன செய்யும்? அங்கே இருக்கிற மக்களையும் கொள்ளையடிக்கும், அவங்களையும் கெடுக்கும். பாருங்கள், இதே சூழ்நிலையானது இது ரியலாக நடக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்பொழுது மனம் கொதித்து போயிட்டாங்க, மிகவும் கோபமாகவும் இருக்காங்க. சரி, இப்போது இவங்க கோபத்தை எப்படி ஆற்ற தீர்மானிக்கிறாங்க பாருங்கள். எப்படி ஒரு தந்திரமான, ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்நிலையை அது கையாளப்படுது என்பதை நீங்கள் பாருங்க. யாக்கோபின் குமாரர்கள் உண்மையான வார்த்தை சொன்ன போதிலும் அவங்க இருதயத்தில் அந்த உண்மை மட்டும் வேரூன்றி நிலைநாட்டப்பட்டிருந்ததா? கேள்வி கவனித்துக் கொள்ளுங்க. யாக்கோபின் வர்றாரு, பேசுறதுக்கு வர்றாரு. அப்போ யாக்கோபின் குமாரர்கள் இப்பொழுது அவர் சீகம் தகப்பன் பேச வர்றாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். 34, 13, 14, 15, 16. அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக. இப்போ இதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா அந்த வசனம் சுட்டி காட்டுது பாருங்க. விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது. இது தேவனுடைய வார்த்தையாங்க. ஆமாம், அது நிந்தையா, எங்களுக்கு நிந்தையா இருக்கும். அது சரியாங்க, சரி. நீங்களும் 15ஆம் வசனம், உங்களுக்குள்ளிருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களுடைய குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, மனதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. அவங்க மனம் கொதித்து போயிருக்கிறாங்க. இருதயத்துக்குள்ள அவங்கள பழிவாங்கும் படலத்தோட வஞ்சகமாக அவங்க எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வெளியே பேசும்போது என்ன பேசுகிறாங்க? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசி மனிதனை வஞ்சிக்க பார்க்குறாங்க. வஞ்சிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எதுங்க? தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ கிறிஸ்துவ அறிவித்து ஜனங்களை வஞ்சிக்கிறது, கிறிஸ்துவின் பேரை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறது, இதுதான் வேலை பாருங்க. அப்போ வஞ்சிப்பதற்கு நான் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? நாங்கள் உங்களோட விருத்த சேதனம் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் தோணும். இப்போ அவங்க அதுக்கு சம்மதிச்சிருவாங்க. அப்போ நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண் மக்கள் யாவரும் எல்லோரும் என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் பண்ணிடுங்க. என்ன ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணால் எல்லோரும் நோவெடுத்து போயிடும். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பயன்படுத்தி அவங்களை கொண்டுலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே வைத்திருக்கிற மிகப்பெரிய கருத்து என்ன? இவங்களை கொல்லணும், அவ்வளோதான், வஞ்சகம். ஆனால் சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையை பின்னாடி போட்டுட்டு வஞ்சகத்தை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியலையே, தெரியாதே. அப்போ யாக்கோபின் குமாரர்கள் உண்மையான வார்த்தையை சொன்ன போதிலும், தேவனுடைய வார்த்தையை சொன்ன போதிலும், அவர்கள் இருதயத்தில் அந்த தேவனுடைய வார்த்தை மட்டும் மேலே தலையாக நின்றதா, நிலைநிறுத்தப்பட்டிருந்ததா? வஞ்சகத்தின் நிலைதான் முதன்மை வேலையாக இருந்தது. சரியா?
அந்த வஞ்சகம் நிறைவேற்றப்பட்டவுடன் அவர் சொன்ன உண்மை செயல்பாட்டில் நிலைநாட்டப்படுமா? அது உங்களுக்கு பொருட்டே கிடையாது. அதை பயன்படுத்துவதற்காக, வஞ்சிப்பதற்காக அந்த வேலையை சொன்னாங்க. கிறிஸ்துவின் பெயரை சொல்லி எப்படி வஞ்சிக்கிறார்களோ அதே மாதிரி இந்த கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லி மன்னிக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்க வஞ்சிட்டாங்க. பாருங்க அந்த வேலையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை சரியா? சரி. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி என் பிழைப்புக்காகவும் நான் செய்ய முடியும், மற்றவங்களை வஞ்சிக்கவும் செய்ய முடியும், இந்த மாதிரி போட்டு தவறான நிலையும் நான் ஏமாற்றியும் வேலை செய்ய முடியும். அதனுடைய விளைவை நான் முதலாவது வச்சிருக்கிறது அதே நோக்கத்தில் இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவங்க சிதறடிக்கப்படுறாங்களா, அவங்க கலங்கடிக்கப்படுகிறாங்களா, அவங்க கெட்டு போகிறாங்களா, அவங்க இடறி போகிறாங்களா, அவங்க அழிந்து போகிறாங்களா, இதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் இப்போ இவங்கள வஞ்சிக்க போகிறேன். என்னுடைய வேலையெல்லாம் இதை எப்படி பழி தீர்த்து கொள்வது, இவங்க எப்படி நான் மோசம் பண்ணுறது, எப்படி ஏமாத்துறது, எப்படி விரோதமாக இருக்கிறது, எப்படி பொறாமையாக இருக்கிறது, இந்த வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். பாருங்க, அப்படியானால் அவங்க நிறைவேற்றப்பட விட்ட உடனே ஓகே தேவனுடைய வார்த்தைக்கு என்னாச்சு? அதுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. விருத்த சேதனமும் பண்ணிட்டாங்க, அவங்கள கொல்லவும் செஞ்சுட்டாங்க. அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்காங்க? இல்லை. அப்போ இந்த வார்த்தையை நம்ம வஞ்சகமாக சொல்லுவதை தேவன் ஏற்றுக்கொள்றாரா? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த மாதிரி வஞ்சகத்திற்காக தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி மக்களுடைய மனதுகளை கெடுக்கிறது அல்லது மக்களை ஏமாற்றுறது சரியா? பாருங்க, பொருட்டாவே எண்ணப்படலை. அப்படியானா உண்மை சொல்ல வைத்து தந்திரமாக ஏமாற்றி தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, விரோதமாக அறிவிக்கப்படுகிறது, வஞ்சகமாக அறிவிக்கப்படுகிறது, பழிவாங்குற எண்ணத்தோடு அறிவிக்கப்படுகிறது, கெடுத்து அது மேலும் எல்லாம் மோசமாக்கப்படுகிறது. நம்முடைய பாடத்திட்டத்தின் பிலிப்பியர் 1:18 படி பார்த்தா, கிறிஸ்துவை அறிவித்து பவுல் போதித்து வளர்த்திருக்கிற மற்றும் ஒரு போதித்த ஆத்துமாக்களை தந்திரமாய் ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். பிறகு வஞ்சித்து வளர்ப்பதற்கா என்று கேட்டால் எல்லாரையும் அப்படி அல்ல. இல்ல, அவர்கள் தாங்கி நடத்துவதற்கு அந்த வேலையை அவங்க செய்ய விருப்பமே இல்லை. அவர்களை தூற்றி விட்டார்கள், கெடுத்து விட்டார்கள். பாருங்க, இந்த மாதிரி சில வேலைகளை செய்கிற இந்த வஞ்சகத்தையா தேவன் சந்தோஷமா இருப்பாரு? அந்த வஞ்சகத்திற்காக தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவதே முதலாவது பாவம் கிடையாதா? அதைவே தேவன் ஏற்றுக்கொள்வாரா? எப்படியாவது என்று சொன்ன உடனே இதெல்லாம் அம்மா என்ன ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்படி இருக்குமா? அப்படியான வஞ்சிக்கிற மக்களை தேவன் பாராட்டுவார் இல்லையா? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தந்திரமாக இருக்கிற மக்களை பாராட்டுவார் இல்லையா? பாராட்டுறாரா? விரோதமாக இருக்கிற மக்களை பாராட்டுவார் இல்லையா? பாராட்டுறாரா? சுத்த மனசாட்சி இல்லாத மக்களை பாராட்டுகிறாரே, பாராட்டுவாரா? பாருங்க, இந்த தந்திரத்துக்குள்ள எவ்வளவு வேலைகள் இருக்குது என்பதை நீங்க தயவு செய்து யோசிங்க. இன்னும் ஒரு உதாரணத்தை நாம கொடுப்போம். அடுத்த தந்திரம், அடுத்த வஞ்சகம், அடுத்த ஏமாற்று வேலை, அடுத்த முதல்நிலை காரியங்கள். பாருங்க, இந்த வஞ்சிக்கிற மக்களுக்கு முன்னாடி ஒரு விரோதம் இருக்கும். கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு விரோதம் இருந்தது. தன்னுடைய சகோதரியை தீட்டுப்படுத்தினாலே ஒரு நியாயமான விரோதமாகவும் இருக்கும், அநியாயமான விரோதமாகவும் இருக்கும், தலைமைத்துவ விரோதமாகவும் கூட இருக்கும். பாருங்க, அப்போ இங்கே யாக்கோபனுடைய குமாரர்கள் தீனாலை கெடுத்தது நீதியா அநீதியா? அநீதி. சரி, அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே உணர்ந்து வந்து சொன்னதையும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் செய்தது பற்றி யாக்கோபு என்ன சொன்னாரு? நீங்கள் ஏன் என் வாசனையை கெடுத்தீர்கள் சொன்னார். அப்படியானால் இந்த வஞ்சகத்திற்குள்ளாக மறைந்திருக்கிறது என்ன? ஏமாற்று வேலை. வஞ்சகத்திற்குள்ளாக மறைந்திருக்கிறது என்ன? பழிவாங்கும் வேலை. வஞ்சகத்திற்குள்ளாக மறைந்திருப்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை மேலோட்டமாக சொல்லி உள்ளுக்குள் இருக்கிற மக்களை ஏமாற்றுவது. எவ்வளவு பெரிய பொல்லாப்பு! இதையா தேவன் பாராட்டுவார்? அந்த பொல்லாப்பு செய்துவிட்டு மக்கள்
மார்தட்டிட்டு இருக்காங்களே, அதையா தேவன் பாராட்டுவார்? 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-2. அப்சலோமின் வஞ்சகத்தின் வெளிப்பாடு இங்கே இருக்கிறது. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வெளிப்பாடு. வஞ்சகமான, ஏமாற்றுத்தனமான, மோசம் போக்கும் கூடிய, எதிராக, தேவனுக்கு எதிராக நிற்கிற ஒரு வேலைகள் இது. பாருங்க, அப்சலோம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அப்சலோம் தாவீதின் நேசிக்கப்பட்டவர். ஆனால் தன்னுடைய சகோதரியை அவர் தவறாக நடந்தபடியினாலே, அங்கு ஒரு தந்திரவாதிக்கு செவி கொடுத்தபடினாலே தாவீதினுடைய மனம் தாங்களாக இருந்தது. இப்போ இதுதான் முன்னாடி இருக்கிற சூழ்நிலை இது. ஆனால் இந்த அப்சலோம் ஒரு குறிக்கோள் உடையவனாக இருக்கிறான். தவறான ஒரு குறிக்கோள் அது. தாவீதுக்கு எதிராகவே திரும்ப வேண்டிய ஒரு குறிக்கோளாக அவன் செயல்பட்டு திட்டமிட்டே வருகிறான். பாருங்கள், இந்த வஞ்சகமான மனிதர்கள் இப்படித்தான் திட்டமிடுகிறார்கள். இந்த வஞ்சகத்தை அங்க இருக்கிற மக்கள், அவனோடு பழகுகிற மக்கள், அவரோடு சிநேகம் வைத்திருக்கிற மக்கள் பார்ப்பதற்கு மிக அருமையாக பல ஆண்டுகளாக அவன் அதை நகர்த்தி கொண்டிருக்கிறான். இது அவனோடு சேர்ந்து போற மக்களுக்கு தெரியல. பிறகு கொஞ்சம் பார்க்கறாங்க, சிலர் விழிக்கிறாங்க. இவன்ட்டு இல்லை, இன்றைக்கு இருக்கிற மக்கள். சரி, அப்சலோமின் வஞ்சகத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. 2 சாமுவேல் 15:1-2. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைத்தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியோரத்தில் நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவிடத்தில் நியாயத்திற்கு போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியேன் இஸ்ரவேல் கோத்திரங்கள் ஒன்று கெடுத்த இன்ன ஊரான் என்று அவன் சொல்லுவான். சரி பாருங்க, ராஜாட்ட போற காரியத்தை இப்ப குறுக்க அவர் மறித்து அவரு வேற ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? 2 சாமுவேல் 15:3-6. அப்சலோம் இஸ்ரவேலின் இருதயத்தை கவர்ந்து கொள்வதற்காக அவருடைய உள்நோக்கம் எப்படி செயல்பட்டான் என்பதை பாருங்கள். 2 சாமுவேல் 15:3-4-5-6. அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனா சொல்றான் பாருங்க, ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே என்பான். இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ராஜா நல்லவரை விசாரிப்பார்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்களை ஏமாத்துற வேலையை பாருங்க நீங்க. பாருங்க, அவங்க ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. இவங்க அந்த நினைவுகள்லாம் சொல்லி ராஜாவை சொன்ன எதிராக இருக்கும் சொல்லி பயமும் கூட இருக்கு, மனித பயம் சிலருக்கு. அப்போ ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். 4ஆம் வசனம். பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜ்யம் உள்ளவன், எல்லோரும் என்னிடத்தில் வந்து, நான் உங்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதிகளை வைத்தால் நலமாயிருக்கும் என்பார். என்ன யோசிக்கிற இருதயத்துக்குள்ள? என்ன நியாயாதிபதியா வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். எவனாவது அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். ரொம்ப நல்லவன் மாதிரி அவன் காட்டான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேலி மனிதனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். பாருங்க, இன்றைக்கு இருக்கிற மனுஷங்க கவர்ந்து கொள்ற முறைகளை பார்க்குறீங்களா? எப்படி செய்வாங்கன்னு சொல்றேன். அவங்க தங்களுடைய நன்மைகளை சபையின் வழியாக செய்யாமல், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சபையின் மூலமாக அந்த நன்மைகளை செய்து அதன் மூலமா சபை கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு மகிமை தேடாம தனக்கு மகிமை தேடும்படி ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அவங்க சின்ன சின்ன உதவிகளை தனிப்பட்ட வகையிலே செய்வாங்க. பார்க்கறதுக்கு என்ன தோணும்? நல்லது. மற்றவங்க செய்யற உதவிகளை இவர் செய்கிறாரு. நீங்க என்ன கவனிக்கணும்?
அப்படி செய்வதற்கு வேதத்தில் ஆதாரம் அதிகமாக இருக்கிறதா? எதன் மூலமாக எல்லாவற்றையும் செய்யும்படி தேவன் எதிர்பார்க்கிறார்? இப்போ அவங்களுக்கு செய்யும்போது என்ன செய்வாங்க? அவங்க நேர பார்க்கும்போது பாருங்கள், சபையின் மூலமாக ஒரு உதவிகள் நீங்கள் செய்தீங்கன்னா யாருக்கு எந்த மகிமும் இல்லை, அவங்க சபையை நாடி வருவாங்க. ஆனால் தனிப்பட்ட வகையில் நீங்கள் உதவிகளையும் இரக்கங்களையும் இந்த மாதிரி மனிதனுடைய இதயத்தை கவர்ந்து கொள்ள உங்களுடைய வாகனங்களையோ உங்களுடைய கார்களையோ அல்லது பொருட்களையோ அல்லது சாப்பாடோ உணவோ ஏதோ பயன்படுத்தினீங்கன்னா, அல்லது சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்களையோ நீங்கள் தனியாக வாங்கி கொடுக்கும்போது இருதயத்தை நீங்கள் கவர்றீங்க. உங்கள் உள்நோக்கம் அதுதான். சபையின் மூலமாக செய்வதை மகிமையாக எண்ணாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அப்படி செய்யாத பொழுது என்ன யோசிக்கிறாங்கன்னா, சபையின் மூலமாக செய்யன்னு சொல்லும்போது நம்ம மனுஷனுக்கு மகிமை தேடுறதில்லை, தேவனுக்கு தான் மகிமை தேடுறோம். அப்போ சபையின் மூலமாக அந்த செய்கிற காரியங்களை ஒரு சகோதரர் உங்களுக்காக தந்திருக்காரு அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி இல்லை, சபையின் மூலமாக அது கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தேவன்கிட்ட அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அவங்க நேரம் கொடுக்கும்போது அங்கேயே பலன் அடைஞ்சு தீர்ந்துருச்சு, மனுஷங்க புகழ்ந்தாங்க. அந்த விஷயம் கூட அம்மா அடிப்படை காரியங்கள் தெரியாதா? நிச்சயமாக தெரியும். சரி, அப்படி வணங்க வரும்போது இவர் என்ன செய்வார்னா கையை நீட்டி தழுவி முத்தம் செய்வார். இது எல்லாம் நோக்கத்தை நீங்கள் பார்க்குறேன் வஞ்சிப்பதற்காக இருக்கிறது என்பதை பாருங்க. அப்போ யார் ஒருவர் சபையின் மூலமாக ஒரு உதவி செய்யாமோ தன் இஷ்டத்தின்படி நேரடியாக வேலை செய்கிறாரோ அவர் மனிதனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள விரும்புகிறார். அவர் விரும்பினா கர்த்தருடைய காரியத்தில் அவர் வாட்டில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை செய்கிறது இல்லையே. அவங்கள் தங்களுடைய பேரை நிலைநாட்டவும் பேரை முன்னிலைப்படுத்தவும் இருதயத்தை கவர்ந்து கொள்ளவும் இந்த விதமான வேலைகளை அவர்கள் தந்திரமாக செய்கிறார்கள். பாருங்கள், இது ஆளுகையிலே இருக்கிறது, வேதாகமத்தில் இப்படிப்பட்ட பொல்லாப்புகளும் இருக்கிறது. பாருங்கள், இது மாதிரி செய்த மக்களும் இருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நீதியானது, ஆனால் செய்த அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து போக வேண்டாம். அப்போ வேதத்திலே இந்த விதமான பதிவுகள், கெட்ட மனிதர்கள் செய்த வேலைகளும் நல்ல மனிதர்கள் செய்த வேலைகளும் விசுவாசித்த மனிதர்கள் செய்த வேலைகளும் தந்திரமாய் நடந்த மனிதர்களுடைய வேலைகளும் எல்லாம் பதிவில் இருக்கிறது. ஆமாவா? ஆமாம். அப்போ என்ன செய்யறாருன்னா இருதயத்தை இவ்வாறு என்ன செய்யிருக்கார்? அவர் கவர்ந்து கொண்டிருக்கார். இப்போ எதிர்கால திட்டம் ஒன்று இருக்கு இல்லையா? எதிர்கால திட்டம் இருக்கு பாருங்க. வஞ்சிக்க இடமளிக்கிறவர்கள் வஞ்சகத்திற்கு பின்பு வருகிறதை எதற்காக ஏமாற்றுகிறோம் என்பதை வஞ்சிக்கிறாங்க இல்லையா, ஏமாற்றுறாங்க இல்லையா, உற்று கவனிச்சு கொள்றாங்க. எந்த இடத்துல தடம் மாறுது, எந்த இடத்துல மாறல, எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, எந்த இடத்துல அவங்க உஷாரா இருக்காங்க, எந்த இடத்துல இல்லை என்பதை அவங்க கவனிக்கிறாங்க. யார் ஏமாற்ற உட்பட மாட்டாங்க இது கூட கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க ஆட்களை கூட தனியாக பிரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏமாற்றத்துக்கு உட்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்கெல்லாம் பேதைகள். பாருங்க, இது 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 அந்த மாதிரி செய்யும் போதே அது பின்னாடி போகிறவங்களே பேதைகள் தெரிஞ்சு விடுவாங்க, குழந்தைத்தனமான மனிதர்கள். பாருங்க, நம்ம யார் குழந்தை நினைக்கிறோமோ, யார் ஏமாறலாமல் இருக்கிறாங்களோ அவங்க பலமானங்களாக இருக்கிறாங்க. யார் ஏமாந்து போகிறாங்களோ அவங்க குழந்தைகளாக இருக்கிறாங்க, அவங்க மதியீனமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பின் செல்கிறவங்களை எப்படி சொல்கிறாங்க? அவங்க அறிந்திருக்கிறாங்களா? அறியாமல் கூட போக முடியும். சிலர் அறிந்தே போவாங்க, சிலர் அறியாமலும் போவாங்க. சரி, அப்சலோம் இந்த விதமாக இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து மனிதருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அப்போ கவர்ந்து கொள்வதற்கான ஒரு வழி கண்டுபிடிக்கிறீங்களா? இப்படி சபையிலே இன்றைக்கு தனிப்பட்ட வகையிலே செய்து கொள்கிற மக்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். அவர்கள் இருதயத்தை கவர்ந்து கொள்ள வேலை செய்கிறார்கள். ஒரு நாள் வரும்போது நிச்சயமாகவே அவர்கள் போய்விடுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நோக்கமே அதுதான். அவர்கள் சிறப்பான நோக்கமாக இருந்தால் நிச்சயமாகவே அங்கே பணியாற்றுகிற மூப்பரிடத்திலே சொல்லியிருக்கலாம், மற்ற வேலை செய்திருக்கலாம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர்களே இந்த வேலைகளை செய்து மக்களுடைய மனதை கவர்ந்து கொள்வதற்காக பாருங்க, கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். நீங்க உங்க
பொருளை கொடுக்கலாம், உங்கள் வாகனத்தை கொடுக்கலாம், உங்களுடைய பணமாக கொடுக்கலாம், உணவு அளிக்கலாம். நீங்கள் எதை கொடுத்தாலும் எல்லாரும் உங்களை சிநேகிப்பாங்க. ஆனால் தேவனை மறந்துடுவாங்க. எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுவாங்க. பாருங்க, அப்படியானால் அந்த செயலே முதலாவது பொல்லாப்பு. தேவன் அனுமதித்திருக்கிற செயல் தவிர மற்ற செயல்களை நாம் சபையின் மூலமாக செய்யணும். ஒரே ஒரு காரியம் எனக்கு மட்டும் தெரிகிறது. அதாவது இளம் விதவைகளுக்கு ஒரு தனிப்பட்ட வகையில் ஒருவன் உதவி செய்யலாம். மற்ற எல்லாமே எல்லா காரியங்களையும் சபையின் மூலமாக செய்வதே மேன்மையாக இருக்கும். பாருங்க, இந்த வஞ்சிக்கிற மக்களை நாம் அடையாளம் காட்டுகிறோம். அந்த அடையாளத்தை இந்த வஞ்சிக்கிற மக்களுடைய நடக்கைகளும் எண்ண போக்குகளும் எவ்வளவு தந்திரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இப்போ அப்படி பேசி பேசி மனிதனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டதான் கண்டுபிடிச்சிட்டான். சரி, எத்தனை வருஷமாக இந்த அப்சலோம் வஞ்சகத்தை வளர்த்து கொண்டிருக்காருங்க. அவருடைய வஞ்சகம் வெளிப்பட்டதா? இதுக்கெல்லாம் ஒரு காரணம், பின்புலம் இருக்கா? பாருங்க, தாவீது அவனோட பேசவே இல்லை, ரொம்ப நாளாக பேசவே இல்லை. அப்படியானால் இவருக்கு ஒரு நோக்கம், உள்நோக்கம் இருக்கிறது. இவனை எப்படியாவது கவுக்கணும். இப்போ பவுலுக்கு எதுக்கு இத்தனை மக்கள் விரோதமாகவும் வஞ்சகமாகவும் சுத்த மனதில்லாமலும் இந்த விதமான மக்கள் அறிவிக்க பொறாமையினால ஏன் அறிவிக்க வந்தாங்க? பவுல் என்ன பண்றாரு? ஒருவேளை எல்லாரும் பவுலை பின்பற்றுகிற, அவனை புகழ்கிற மக்களாக இருந்திருக்கலாம். சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவாக இருக்கிற மக்களும் இருக்கலாம். சத்தியத்தை சொல்லி அவரை வெறுக்கிற மக்களும் சில இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இப்படி கிளம்ப முடியும். அதை விட இன்றைக்கு மாறுபட்டு எப்படி நடக்குதுங்க? இதே மாதிரி தான் இருக்கு. நீங்க சத்தியத்தை சொல்லும் போது, பாவத்தை குறித்து கடிந்து கொள்ளும் போது உங்களை வெறுக்கிறாங்களா? ஆமா. பாருங்க, அப்ப வெறுக்கிறவங்களை குறித்து நீங்க உங்களை பழிவாங்கக்கூடிய, வஞ்சிக்கக்கூடிய உள்நோக்கத்தை அவங்கள வச்சுதான் பயன்படுத்துறாங்க. பாருங்க, இப்படி பயன்படுத்துறவங்க எல்லாம் ஒரு சாதாரண மனிதர் நினைச்சிடக்கூடாதுங்க. வெளித்தோட்டத்தில் பார்க்கறதுக்கு தோளுகளை போத்தி கொண்டிருக்கிற மக்கள் தான், அது பிரபலமானவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி நமக்கு நம்பிக்கை வராது. ஆனால் நம்பி தான் ஆகணும். அவங்க தான் இந்த மாதிரி வஞ்சிக்கிற உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி மக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி மக்களை கெடுக்கிற வேலையை செய்கிறாங்க. சரி, எத்தனை வருஷமா அப்சலோம் வஞ்சகத்தை வளர்த்து கொண்டிருந்தான்? அவருடைய வஞ்சகம் வெளிப்படுத்தப்பட்டதா? 2 சாமுவேல் 15:7-8. 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடுத்தார். சாமுவேல் 15:8. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரிய தேசத்தில் கேசூரில் குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றார். அதுக்கு ராஜா என்ன சொன்னாருங்க? சமாதானத்தோட போ, 9:10 போ என்றார். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் தாவீதுக்கு தெரியாம இருக்குமா? தெரிந்ததென்று நமக்கு தெரியுமா? கொஞ்சம் பார்ப்போமே. பல சில மக்கள் செய்கிற சூழ்ச்சியை தெரியாது என்று நினைக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, தமக்கு பயந்தவங்கள்ட்ட அவருடைய ரகசியம் இருக்குன்றார். ஆனா சில மக்கள் ஓ தெரியாது, நம்ம தான் ஞானிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க, வெளியே காட்டலைன்னா தெரியாதா? தெரிந்தா என்ன ஆதாரம் என்ன? பார்க்கலாமே. 2 சாமுவேல் 15:9 நீ சமாதானத்தோட போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அந்த சொன்னதும் அது உண்மையா இருக்குமானா அதுவும் தெரியாது. 2 சாமுவேல் 15:10 அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்காலங்கள் துணியை கேட்கும்போது, எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். ஒரு வார்த்தை இருக்கா? சொல்லி வைத்திருந்தான். அப்போ இது உண்மையா இருக்குமா? அது அந்த சொன்னது காணிக்கை செலுத்த போறேன் அப்படிங்கிறது உண்மையா இருக்குமா? பாருங்க, நல்லவங்க மாதிரி சொல்லுகிற வேலை முதலாவது இருக்கும். அங்கதான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். சாத்தான் அப்படித்தான் ஏமாற்றப்படுகிறான்.
ஏவாளை எப்படி ஏமாத்தினான்? உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல இருப்பீர்கள். முதல் பாகத்தில் சரியா? சாக மாட்டீங்க பாருங்க. அது ஏற்கனவே அவங்க சாக தான் மாட்டாங்க. ஆனால் தேவன் சொன்னது வேற, இவன் சொன்னது வேற. மாத்திரம் இல்லையா? தந்திரமும் வஞ்சகமும் இந்த பொறாமை விரோதங்கள் எல்லாம் ஒன்று இணைந்து இருக்கிறது. நான் ஒரு மேலே கோபமாகிறேன், விரோதத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அவனை கெடுக்கலாங்கிறது பொறாமையாக இருக்கிறேன். இப்போது பொறாமையாக இருந்து கெடுக்கலான்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறேன். அங்கே இருக்கிற அந்த ராஜாவை பின்பற்ற மக்கள்லாம் எப்படி எடுக்குன்னு பார்க்குறேன். பாருங்க எத்தனை சார்ந்து லிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஒன்று நடக்குதுன்னா தந்திரமாக செய்கிற மக்களுக்கு முன்னாடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதோ ஒன்று காரியம் வஞ்சிக்க நினைக்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்கணும். அல்லது அங்கே இருக்கிற ராஜாவை அவங்க பின்பற்றணும், அல்லது பவுலை பின்பற்றணும். அதெல்லாம் விட்டுட்டு ரெண்டையும் விட்டு அவங்க இன்னொரு பக்கம் போனாங்கன்னா என்ன நடக்கும்? அங்கே தான் ஏமாற்றப்படுகிறாங்க. அவங்களுடைய விளைவு தான் அவங்க சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு உரியவங்கிட்ட அங்கே நிற்காம போனபடினால அதனுடைய விளைவு அவங்க பெரிதாக சந்தித்து கொண்டே இருப்பாங்க. பாருங்க அவங்க போகும்போது எப்படி போனாங்க பாருங்க. 2 சாமுவேல் 15:11 எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகம் மின்றி அறியாமையினால் போனார்கள். பாருங்க அப்ப இவங்களுக்கு தெரியுதா? இவங்க ராஜாவோட இருக்கணுமா அவனோட போகணுமா? அதுவே முதல்ல தவறு இல்லையா? இவங்க வஞ்சகம் பண்ணி இருக்கட்டும், ஆனா இவங்களுடைய வேலை என்ன? ராஜாவோட தான் இருக்கணும். அதை விட்டுட்டாங்களே இவங்க. அந்த அறியாமையில் போனது தவறா இல்லையாங்கிறத கீழே சொல்ல போறேன் நான் பாருங்க இந்த சம்பவத்தில் இல்லைங்க. பிறகு இவர் கூட்டிட்டு போனாலும் இவரே என்னாச்சு? இவருக்கே என்னாச்சு? இவரே இல்லை திரும்பி திரும்ப ராஜ்யத்துக்கு வந்துட்டாரா இல்லையா? இவங்களும் அவங்க வந்துருவாங்களா இல்லையா? அப்போ 2 சாமுவேல் 15, 11, 12, 13 எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்தது. ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதிடத்தில் வந்து இஸ்ரவேலின் ஒருவனுடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். தாவீதுக்கு புரிஞ்சிச்சு.